திமுகவை மொத்தமாக முடித்துவிட்ட நீதிபதிகள். வில்சனின் வாதத்தை புறம் தள்ளிவிட்டு சிபிஐ நீதிபதி குழுவை சுப்ரீம் கோர்ட் நியமித்ததின் பின்னணி வெளியானது. ஒத்த வீடியோவால் மொத்தமாக மாறிய தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட 3 பேர் கொடுத்த மனுவால் ஏற்பட்ட திடீர் திருப்பம். வணக்கம் நண்பர்களே. கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அதையடுத்து சென்னை நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து ஐஜி அஸ்ரத்காத் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்தார்கள். அதோடு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போதும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை ஒரு அரசியல் கட்சி தலைவர் போலவே கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக இவர் திமுகவை சார்ந்தவர் என்பதால் அவரது இந்த கருத்து அப்போது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அவரை விமர்சித்த ஊடகத்தினரை காவல்துறை மூலம் திமுக கைது செய்தது. இந்த நிலையில் இந்த கரூர் சம்பவத்தை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இன்று அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சரியா அமர்வு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி உத்தரவுகளும் மதுரை கிளை நீதிபதிகள் அமர்வின் உத்தரவுகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதாக கூறினார்கள். அதோடு விசாரணை நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று கூறி வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பு தேதியை ஒத்திவைத்தார்கள். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அதோடு சிபிஐ நடத்தும் விசாரணையில் சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிப்பு குழுவையும் நியமித்தார்கள். அப்போது திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் தனது குழுவினருடன் நீதிபதிகளை அணுகி இந்த கரூர் உயிரிழப்பு வழக்கை தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தின் மூலம் சிறப்பாக நடத்தி வருகிறது. அதில் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் நேர்மையானவர்கள். அதனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று முறையிட்டுள்ளார்கள். ஆனால் அதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்துள்ளார்கள். அப்போது அவர்கள் கரூரில் இருந்து வந்துள்ள சில வீடியோக்கள் அதிர்ச்சிகரமாக உள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் கரூர் சம்பவத்தில் அந்த கூட்டத்தில் ஏராளமான புதிய நபர்கள் உள்ளே இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். கீழே விழுந்தவர்களை திட்டமிட்டு கழுத்தில் காலை வைத்து அழுத்தி கொன்றுள்ளார்கள். சிலரை கீழே தள்ளி கூட்ட நெரிசலில் சிக்க வைத்துள்ளார்கள். இப்படி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளது. இதை அவர்கள் ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது ஆதாரப்பூர்வமானது. ஆனால் இந்த விவகாரத்தை காவல்துறையினர் மடைமாற்ற நினைக்கிறார்கள். அவர்கள் மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாகவே தமிழக காவல்துறையை இதை விசாரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறுகிறோம். அதோடு இதில் பாதிக்கப்பட்ட இன்னும் பலரிடத்திலும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் சிபிஐ மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவினரும் இதை தீவிரமாக விசாரிப்பார்கள். இதில் காயமடைந்தவர்களையும் அணுகி இந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது என்பதை விசாரிக்கப் போகிறார்கள். அதனால் எங்களுக்கு வந்திருக்கும் சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லும் தகவல்கள் அடிப்படையில் இதன் பின்னணியில் நடந்துள்ள சதியை கண்டறிய போகிறோம். அதனால் தமிழ்நாட்டு காவல்துறை இதை விசாரித்தால் கண்டிப்பாக உண்மை வெளிவராது. அதனால்தான் சிபிஐயை நியமிக்கிறோம் என்று சொல்லி திமுக வழக்கறிஞர் வில்சனின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதற்கு திமுக வழக்கறிஞர் வில்சன் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்திருக்கும் அந்த மனுவானது அவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினர் தான் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்தது போன்று தாங்களே மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த வழக்கு திசை திருப்ப வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு நீதிபதிகளோ இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களின் மனுவா இல்லையா என்பதை நாங்கள் விசாரணையில் தெரிந்து கொள்கிறோம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோடு தனது குடும்பத்து உறுப்பினர்கள் 2 பேரை இழந்த பிரபாகரன் என்பவர் நீதிமன்றத்திற்கு வந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், இதன் பின்னணியில் நடந்த சதியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் இந்த மனுக்களை பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்று நீங்கள் இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் என்று வில்சனின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்களாம். இந்த நேரத்தில் அந்த பிரபாகரன் என்ற நபர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூர் சம்பவத்தில் எனது குடும்பத்தை சார்ந்த 2 பேரையும் இழந்துவிட்டேன்.
அதனால் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தேன். ஆனால் என்னுடைய மனு போலியானது. எனது பெயரில் தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த மனுவை தாக்கல் செய்ததாக சிலர் பொய் செய்தி பரப்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். நான் மட்டுமின்றி தங்கள் குடும்பத்தாரை இழந்த இன்னும் பலரும் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் நடந்த மர்மத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். குறிப்பாக தமிழக காவல்துறை இதன் பின்னணியில் நடந்த உண்மைகளை மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் சிபிஐ விசாரணையை நாங்கள் கேட்கிறோம் என்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களை திமுகவினர் அணுகி உங்கள் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வாங்கி தருகிறோம், அதனால் இதை நீங்கள் பெருசுபடுத்தாதீர்கள், சிபிஐ விசாரணைக்கு வந்தாலும் தேவையில்லாத தகவல்களை கொடுத்து நீங்கள் இதை பெருசாக்கினால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் தமிழக அரசு சொல்வதை கேட்டால் உங்களுக்கு நிவாரண நிதி மட்டுமின்றி அரசு வேலையும் உங்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்கும் என்று திமுகவினர் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் ஏதோ பயங்கர மர்மம் நடந்துள்ளது. அதை மறைப்பதற்காக திமுக திட்டம் போடுவது இதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. அடுத்த செய்தி. 2 பேரிடத்தில் மிரட்டி கையெழுத்து வாங்கிய திமுகவினர். அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு செய்தி. கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்றுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உச்சநீதிமன்றத்தின் சிபிஐ விசாரணை என்ற உத்தரவை நாங்கள் வரவேற்கிறோம். சிபிஐ களத்துக்குள் இறங்கினால்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும், இல்லை என்றால் உண்மையை மூடி மறைத்து விடுவார்கள். அதனால் சிபிஐ விசாரணையை தாங்கள் வரவேற்பதாக கூறியுள்ள அண்ணாமலை, கடந்த சில தினங்களாகவே திமுகவினர் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய தயாரான போது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அந்த பகுதியை சேர்ந்த திமுகவினர் அவர்களை அணுகி இதற்கு எதிராக யாரும் கருத்து சொல்லாதீர்கள், அப்படி சொல்வதால் உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கப் போவதில்லை, ஆனால் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை தமிழக அரசு செய்ய தயாராக உள்ளது, அதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தாங்கள் சொல்வது போன்று கடிதம் தருமாறு அவர்களிடத்தில் கேட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். என்றாலும் திமுக புலிகளில் அவர்கள் பேரில் தமிழக அரசின் எஸ்ஐடி விசாரணையே எங்களுக்கு போதும், சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அவர்கள் சொன்னது போன்று சில கடிதங்களையும் உச்சநீதிமன்றத்திற்கு திமுகவினர் அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இதை வைத்து பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்தின் பின்னணியில் யாரோ திமுகவினர் இருக்கிறார்கள். அது குறித்த ஆதாரங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விட்டதால் அடுத்தபடியாக இந்த நபர்களை சிபிஐ அதிகாரிகள் தட்டி தூக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தில்தான் இந்த வழக்கை தங்களுக்குள்ளே நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று திமுக துடிப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டுவிட்டதால் இனிமேல் இதிலிருந்து திமுக தப்பிக்க முடியாது. அடுத்தடுத்து பல சீக்ரெட்களை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் இன்னும் சில மாதங்களில் கரூர் சம்பவத்தில் நடந்தது அரசியல் கட்சிகளின் சதி வேலையா இல்லை எதேச்சையாக நடந்ததா என்பது தெரிந்துவிடும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜியை குறிவைக்கும் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்தே திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி குறித்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் நடைபெற்ற போது செந்தில் பாலாஜி தான் குண்டர்களை கொண்டு இறக்கியுள்ளார். அவர்தான் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இந்த சம்பவம் நடக்க காரணமாகிவிட்டார் என்று அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அது மட்டுமின்றி கரூர் காவல்துறை மீதும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை அடுத்து மீடியாக்களை சந்தித்துள்ள ஆதவ் அர்ஜுனா தற்போது சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு உத்தரவு போடப்பட்டுள்ளதால் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதோடு இந்த சம்பவம் நடந்த அன்று கரூர் காவல்துறை தான் எங்களை அழைத்து சென்று தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். இதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே கரூர் போலீசார் என்று கூறியிருக்கும் ஆதவ் அர்ஜுனா, கரூர் காவல்துறையானது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு காலத்தில் மதுரைக்கு சென்றால் அழகிரி அண்ணன் எங்கள் கோட்டை என்பார்கள், ரவுடித்தனம் செய்வார்கள். ஆனால் இன்று அழகிரி அண்ணன் அரசியலில் இல்லை. அந்த மாதிரிதான் தற்போது கரூரிலும் செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு அரசியல் நடக்கிறது. அது விரைவில் சுத்தம் செய்யப்படும். விஜய் முதலமைச்சர் ஆகும்போது யார் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை களை எடுத்து சுத்தம் செய்வோம். அந்த வகையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பது போலவே இன்றைய தினம் மீண்டும் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா.